ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டெம் ஸ்டிச்சில் ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட இமேஜ் இங்கே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டெம்மோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, இப்போ விட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெம்மோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த இடத்துலலாம் விட்டு அதிகமாக வருது, இங்கே கம்மியாக வருது பாருங்கள். அதே மாதிரி இங்கே கம்மி, இங்கே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஒரு பார்ட்டுக்கும் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்டெம்மோட சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் ஸ்டிச் போட்டு தான் நான் ஆரம்பிக்கணும். அப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். இதர் நான் ரைட் சைடு ஸ்டெம் எடுக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு ஸ்டெம் எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கேருந்து, ஏன்னா இங்கே ரெண்டுக்கும் பர்ஃபெக்ட் ஜாயிண்ட் கிடையாது, லைட்டான ஜாயிண்ட் தான். அதனால ஃபர்ஸ்ட் நான் அந்த கை பார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்திருக்கேன். அப்படியே ஆப்போசிட்ல பேக் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, மேல் நோக்கி செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. அந்த ஸ்டெம்மோட சைஸை நான் எப்படி அகலப்படுத்துறேன்னு பாருங்க. செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, இங்கே பாருங்க சைடில் பெருசாக வரணும் நமக்கு. ஸோ வர வர நான் சைஸை குறைக்கணும். ஸோ ஸ்டெம்மோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, விட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்டிச்சஸை நம்ம பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டெம் வந்து ரைட் சைடு வர மாதிரி போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ விட்டையும் லென்த்தையும் நான் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் எனக்கு இந்த பர்ஃபெக்ஷன் வந்திருக்கும் பாருங்கள். அடுத்து இந்த பார்ட்டில் நீங்கள் லெஃப்ட் சைடு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட் சைடு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை இப்படி வருது அப்படின்னா அதோட மடங்கி வர பகுதி இப்படி தான் மேடாக வரும். அதனால இங்கேயும் நம்ம ரைட் சைடு ஸ்டெம்மே எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னா மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துப்பேன். எடுத்துட்டு இந்த செயினு சின்னதாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எனக்கு கொஞ்சம் ஸ்டெம்மு பெருசாக தான் இருக்குது. எந்த ஒரு டிசைன்லேயுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் ஃபினிஷிங்கிறது வரும். இப்போ ஸ்டெம்மோட சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ரெண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ அழகாக இங்கிருந்து கை வந்து மடிஞ்சு இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பு, இந்த ஹார்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். இங்கேயும் வந்து நீங்கள் ரைட் சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைடு. இப்போ நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னா உள்ளே இப்படி வர போகிறேன், அப்போ லெஃப்ட் சைடு ஸ்டெம்மு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு ஸ்டெம்மு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் லெஃப்ட் ஸ்டெம்மு அப்ளை பண்ணிக்கிறேன். எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த இடம் வளைவு வருது. ஸோ வளைவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெம்மையும் நம்ம வளைச்சி குட்டி குட்டியாக தான் போடணும். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா இந்த வளைவும் கவர் ஆகாது உங்களுக்கு. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வளைச்சி நான் கொண்டு போகிறேன்னு. பேக் ஸ்டிச்சு போட்டுட்டேன்.
இப்போ நான் இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு ஸ்டெம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க நல்லா பாருங்க, இங்க இருந்து வரும்போது லெஃப்ட் சைடு இந்த சென்டர் ஹார்ட் பார்ட்டுக்கு வந்துட்டேன். ஹார்ட்டோட சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ரைட் சைடு ஸ்டெம் அப்ளை பண்ண போறேன். ஒரு செயின் ஸ்டிச், ஏன்னா எனக்கு அப்பதான் பெர்ஃபெக்ட் பெண்ட் அந்த இடத்துல ஹார்ட் ஷேப்பு கிடைக்கும். செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, மேல் நோக்கி செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அப்படியே அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் யூ, அந்த விஓ யூஓ எனக்கு வந்து வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க கொண்டு வரும்போது சின்ன சின்ன சைஸா வளைச்சு கொண்டு வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 பார்ட்டு முடிச்சிட்டோம். மீதி எல்லா பார்ட்டுமே நமக்கு ஒன்னோட ஒன்று ஜாயிண்டா இருக்கிறது. இப்போ நான் வந்து ஃபேஸை ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாதான் இந்த உடம்பு பகுதி வந்து எனக்கு கரெக்டா நான் கவர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறேன். ஃபேஸுக்கு நான் ரைட் சைடு ஸ்டெம் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணி ஃபேஸை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து இந்த ஜாயிண்ட் வருது, அப்போ பாடி பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி பார்ட்டுக்கு இங்கேருந்து எடுத்து இங்கே பாருங்க, ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்க ஸ்டெம்முக்கு உள்ளே இருந்து கொஞ்சம் லைட்டாக எடுங்க. அப்படி நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். இப்போ ஸ்டெம் வந்து நான் நல்லா பெருசு பெருசாக தான் எடுக்கணும் இங்கே. இங்கே வரைக்கும் வந்து அடுத்து இங்கே பாதியிலேயே நிறுத்திக்கிறேன். நான் நிறுத்திக்கிட்டு இப்படி வந்துடுறேன். ஏன்னா அந்த செஸ்ட் பார்ட் வரும்போது அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும் இல்லையா, அதனால அப்படியே பின்பக்கம் வளைச்சிக்கிட்டேன். எனக்கு த்ரெட் இல்லை, நான் எண்டு நாட் போட்டுட்டு திரும்ப ஆரம்பிச்சுக்கிறேன். திரும்ப ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து எடுக்கும்போது இப்போ நான் பேக் ஸ்டிச்சுக்கு மேலேருந்து எடுத்துக்கிறேன். மேலேருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டெம்மை அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வந்துக்கிறேன்.
இது ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேற எங்கே ஜாயிண்ட் இருக்குன்னா இந்த இடம் ஜாயிண்ட் கிடையாது. இந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் இங்கே போய் எனக்கு பாதியில் நிற்கும். அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே வந்து பாதியில் நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரைட் ஸ்டெம்மு, நீங்கள் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஸ்டெம் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். நான் கவர் பண்ணி இந்த ஹெட் போர்ஷன், இந்த முடி போர்ஷன் இருக்குல்ல, இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த பார்ட்டை கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒன் லைனாக வந்து இங்கே வரும்போது தான் நமக்கு ரெண்டாக பிரியுது. அப்போது நம்ம கொண்டு வர ஸ்டெம்மை இப்படியே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்தோம்னா ரைட் சைடு ஸ்டெம் எடுக்கலாம். இங்கேருந்து இப்படி இந்த வழியாக வந்தோன்னா லெஃப்ட் சைடு ஸ்டெம் எடுக்கலாம். எப்போவுமே லெஃப்ட் ஸ்டெம்மை விட ரைட் ஸ்டெம்மோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரீவியஸாக, அவ்வளோதான். இந்த ஒன் லைன் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகணும்னா நான் வந்து ஸ்டெம்மோட சைஸை வந்து பெருசு பெருசாக போட்டேன்னா தான் இந்த ஒன் லைன் மாதிரி இறங்குறது எனக்கு மெயின்டைன் ஆகும். ஏன்னா இது எனக்கு ஸ்ட்ரெயிட் பகுதி தான், அதனால நான் வந்து நல்ல லாங்காகவே செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஹேண்டை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே போடும்போது இதுக்குள்ளே கொண்டு வந்து எண்டு நாட் போடணும். ஸோ இப்போ நம்ம பாடி பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்க முடி பார்ட்டில் வந்து நம்ம இங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்கில் முடித்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஆரம்பித்து முடித்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எடுக்கிற பேக் ஸ்டிச்சை எந்த அளவுக்கு உள்ள தள்ளி எடுக்கிறேன் பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபிளாட்டா தான் வருது ஸ்டிச்சு. அப்ப இங்க பாருங்க, பேக் ஸ்டிச் எடுத்துட்டு திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. இந்த அளவுக்கு ஸ்டெம் இந்த இடத்துல வந்து குட்டி ஸ்டெம்மா வந்துச்சுன்னா தான் அந்த இடம் வந்து ஃபிளாட்டா தெரியும் நமக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து நீட்டா போட ஆரம்பிச்சுக்கலாம். ரைட் சைடு ஸ்டெம் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ மேக்ஸிமம் ரைட் சைடு ஹேண்டில் பண்ணுறதே வந்து ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இன்னொன்று ஷேப் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் சைடில் வந்ததுன்னா ரைட் சைடில் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடு வந்ததுனால லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இன்னொன்று நம்மளோட கை எப்படி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு கை எந்த பக்கம் வாட்டம் வருதோ அந்த பக்கம் யூஸ் பண்ண பழகுங்க. ஒரு த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டு 2 த்ரெட்டையும் பிடுங்க. ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி எடுத்துட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த வகுடு ஒரு பெண்டு வரணும் நமக்கு. அப்போ அந்த பெண்டை நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள், உள் பக்கமாக எடுத்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு பாதியில் வச்சுட்டு இப்படி வளைச்சிக்கிறேன். அப்பதான் வகுடுல ஒரு பெண்டு வருது இல்லையா, அந்த பெண்டு வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வரும். ஃபினிஷிங் வந்து நமக்கு அந்த கார்னர் ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா அந்த ஒரு லைன்ல வந்து பெர்ஃபெக்டா நமக்கு முடியணும்.
ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட பாடி பார்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் தான், லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டெம் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டு டபுளாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் இதுதான். தேங்க்யூ.